எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னோடய பேர் மணிகண்டன். நான் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ராமநாதபுரம் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் பேக்ரவுண்ட் எதுவும் சொல்லணும்னா அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஸ்கூல் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. அவுட்ஸ்டாண்டிங்னா அவுட்ஸ்டாண்டிங், வெளியே நின்று படிக்கிற பசங்க மாதிரி 2 பேர் வெளியே நிற்போம் வாசலில் காவலா. ஒன்று நானே, இன்னொருத்தன் பின்னாடி உட்காந்துருக்கான். அவன் பேர் வசந்த பாலன். அது முடித்து காலேஜ் வந்தோம். காலேஜில் மும்மூர்த்திகள்லாம் 3 பேர் சுற்றினோம். ஒருத்தன் கோமதி, ஒருத்தன் மணிமொழியன். அதை முடித்து வெளியே வர்றப்போ 2 டெசிஷன். ஒன்று டிகிரி எம்எஸ்சி நல்ல யூனிவர்சிட்டியில் பண்ணணும், இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்தான். எம்எஸ்சிக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும், ஒன்றும் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கணும். இறங்கி 2019 டிகிரி பாஸ்ட் அவுட்டு. 2019 திருநெல்வேலியில் சுரேஷில் ஜாயின் பண்ணி அங்கே அக்கா வீட்டில் 1 இயர் தங்கி ப்ரிப்பேர் பண்ணேன். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட்டு தூத்துக்குடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே தான் படித்தேன். என்னை டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் இங்கே நிப்பாட்டி இருக்குது. எல்லா டெஸ்ட்டையும் போடுவேன். இடியே விழுந்தாலும் டெஸ்ட் பேட்சுக்கு உட்காருவேன். அதை வச்சு எக்ஸாம் அதை வச்சு தான் கிளியர் பண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். 2022 குரூப் 2 அதை வச்சு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ் சுரேஷில் தான் ஜாயின் பண்ணேன். மெயின்ஸ் மெட்டீரியல் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபெப்ரவரி மெயின்ஸ் எழுதினேன், பட்டு மெயின்ஸ் எனக்கு வரல. 2022 குரூப் 4 எழுதினேன். 2 கொஸ்டினில் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வருஷம் குரூப் 2 2A மெயின்ஸ் எழுதியிருக்கிறேன். தெரில ரிசல்ட் எப்படி வருதுன்னு. மேக்ஸிமம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ண மாட்டேன். வீட்டில் கூப்பிடுவாங்க, அங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் போக மாட்டேன். அங்கே போனால் 1000 கேள்வி கேட்பாங்க. என்ன பண்ணுற, இன்னுமா படிக்கிற, இன்னும் வேறு என்ன வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சுகேஷ் சார் அடிக்கடி என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்லுவார். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே வரைக்கும் நின்றுருக்கேன். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு ஸ்டடி ரிலேட்டடாக எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸர். அவங்க நேம் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க பேர் நிஷாந்தினி மேம். 2022 குரூப் 4 அவங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்து இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. எக்கனாமிக்கலாக அப்படின்னா எங்கள் அண்ணன் தான் ஃபுல்லாகவே எல்லாமே அவன் தான் கவனிச்சுக்கிட்டான். அவனுக்கும் தேங்க்ஸு. அண்டு ஃபைனலாக என்னோடய பேரண்ட்ஸ் உட்காந்துருக்குறாங்க. அவங்களும் எதுவுமே சொல்லாமல் எதுனாலும் படி பார்த்துக்கலாம். கடைசியில் எங்கள் அப்பாலாம் உடஞ்சி போய் உட்காந்துருந்தார். அவருக்கும் தேங்க்யூம்மா, தேங்க்யூப்பா. அண்டு ஃபைனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இங்கே கடைசி ரோவில் உட்காந்துருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு திருக்குறளோடு முடிச்சுக்கிறேன். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் நம்பிக்கையோடு படித்தா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். தேங்க்யூ. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஐயா சாருக்கு ரொம்ப நன்றி. என் பிள்ளை இந்த வேலை எடுத்தது எனக்கு ரொம்ப நன்றி ஐயா. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.